இரவிலே வேப்ப மரத்திற்கீழே படுக்காதீர்கள் என்று சொல்ல காரணமாதான் பேய் அடித்துவிடும் என்று. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? பாப்பா அங்கிட்டு போய் கடைகள். ஏன் இங்க வந்து டிவிக்கிற? பாப்பா அங்கிட்டு போய் கடைகள். ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. போடா டே, போடா டே, போடா. ஏ போடா. போய் தொலையா. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. டிவி கேயா அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் அவனை கூட்டி வா. இங்க வாடா டிவி எடுத்துட்டு போடா. டேய் இங்க வாடா டிவிடா. அம்மா அம்மா டேய் இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போடா. டேய் பேசிட்டு போய் வாயில அடிக்கிறீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்கே. டேய் டேய் வேணாம். சொன்னா என்ன பண்ணு? ஏய் யார் மேல வைக்கிறீங்க? ஏய் எவனா கூண்டிய வாயில அடிக்கிறது? மானபங்கப்படுத்திடுவேன். பெரிய போய் கெட்டி போட்டு வந்தானே நீங்க எல்லாம் காலிடா. நீங்க வாங்க. நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள். அது வெறும் தற்குறிகள். அது வெறும் தற்குறிகள். அது வெறும் தற்குறிகள். அது வெறும் தற்குறிகள். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. நீ தற்குறி, நீ தவக்கலை. காலை உடிச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். நீங்க வேற ஏம்மா அடிய நான் என்ன அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு வர்றேன். வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. நண்ப தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். வட்ட செயலாளர் இந்த பேர்லாம் மாத்துங்கப்பா. வட்டம் சதுரம் அதெல்லாம் மாத்திட்டு வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சா அவங்க குடியாமலே போயிடும். இன்னைக்கு ஃபுல்லா வெளிவாக்கத்துல பாக்குற வீடு கதவை திறந்து கேட்டுக்கிட்ட எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? நீங்க பேசுறீங்களா? வந்து நான் மட்டும்தான் பாலிடிக்ஸ்ல கஷ்டப்படணுமா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதா. நீங்களும் கொஞ்சம் மேடை ஏறி பேசலாமே. எப்ப பார்த்தாலும் நானே பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். நான் இன்னும் அரசியல்வாதி எல்லாம் ஆகல. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். நிர்வாகத்து வரத்துக்கு ஒன்னே ஒரு தகுதி தான் இருக்கணும். ஒன்லி கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தான் அனுபவம். எவ்வளவு கமிஷன் அடிக்கணும் அது எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ₹1 நான் தொட மாட்டேன் ஆட்சிக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் வேட்பாளராக ஆதவர்ஜுன் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். வட்டி வருமானம் அதற்கு உட்படாமல் மறைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக HDFC மற்றும் ஆக்சிஸ் வங்கிகளில் சுமார் 14 கோடி மதிப்பிலான டெபாசிட் வைத்திருந்தும் அதனால் கிடைக்கும் வருமான விவரங்களை ஆதவர்ஜுன் மறைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. இதெல்லாம் மாற்றணும். ஒரே ஒரு முறை நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. என்னுடைய தங்கைகள் என்னுடைய அக்காக்கள் எல்லாம் வரும்பொழுது ஓடி வந்து சொல்றாங்க, விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா. சாப்பாடெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டு போய் சாப்பாடா கொடுக்குறீங்க. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். எங்க அண்ணன் எங்க தலைவர் வேட்பாளர்களை பணத்தை பார்த்து உருவாக்கல, நல்ல மனசும் நல்ல எண்ணமும் உழைக்கக்கூடிய தகுதி இருக்கவங்களை உருவாக்கி இருக்காங்க. அங்க பாரானாய 3 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார் வேலை. இந்த 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிருக்கேன். திடீர்னு 2 மாசத்துக்கு வந்தவருக்கு பதிவு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க, என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்றத என்னோட தேவை. காசு பணம் கொட்டு மணி நீ எல்லாம் ஒரு மனுஷன். இது உனக்கு கேவலமா இல்ல? ஆதவர்ஜுனாங்கிறது உங்களுடைய வீட்டோடைய ஒரு மகனாவும் தம்பியாவும் அண்ணனாவும் எடுத்துக்கிட்டு எங்களை வெற்றி பெற வைங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டன் பேரன் பேத்தி எல்லாம் லைன்ல நிக்க வைக்க வேண்டியதானே?
போய் என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? அடே பேயில போமா இலே இது என்ன இது? அரே நீ அப்பா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும் என்ன பாருல தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்கிறவரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? முறையா அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சி தலைவர் வராம அவரோட பொம்மையை வச்சு ஓட்டு கேட்கறது இதுதான் முதல் தடவை. நீங்களா யாருடா? How do I tell you? மாசான மாற்றமா இருக்கேடா உங்க மாற்றம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ உங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ண விட்டதுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு தமிழ்நாட்டை கொடுத்துட்டா சிஎம் சீட்ல பொம்மையை கூட்டு வச்சு உட்கார வச்சிருவீங்கடா. என்ன பண்றது? நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும். பிஸியா இருக்கோம்ல. எங்களுடைய தலைவரை சென்னையில எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண கூடாதுங்கிறத சிட்டி கமிஷனர் அருண் வழியா திரு மு.க. ஸ்டாலின் திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவருடைய குடும்பமும் சரி, வெள்ளிவாக்கத்துல விஜய் அவர்கள் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பிரச்சாரமே உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் குடும்பமும் சரி இங்க வந்து எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டே இருக்கு. 2 seconds later. இல்ல அப்படி கிடையாது. ஒரு தலைவர் வந்து ஒரு தொகுதிக்கு மட்டும் வந்து கொண்டு போக முடியாது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஊரணி திரு டி சந்திர காண்டீபன் கழக நிர்வாகி. தாவேக்கால கஞ்சா கடத்தி வெளில வந்த ஒருத்தருக்கு வந்து 10 நாள்ல விஜய் சீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம கலாச்சிட்டு இருந்தோம். அவர் யாருன்னா பேரா ஒரு வேட்பாளர் சந்திரகாண்டியப்பன் தான். இன்னைக்கு இது வந்து சோசியல் மீடியால அவர் ரொம்ப அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்து சீட்டை மாத்தி கொடுத்துருக்காருன்னா வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நினைக்காதீங்க, அவர் மனைவிக்கே கொடுத்துருக்காரு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நேத்து இந்த இமேஜ் பார்த்ததுல இருந்து ரொம்பவும் ஒரு ஹாட் ஃபீலிங்ஸா இருந்தது. மக்களுக்காக சேவை செய்யற நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்னா உங்க மேல எவ்வளோ பழி, எவ்வளோ ஒரு குறை சொல்லு. பட் இதெல்லாம் தாண்டி நீங்க எங்களுக்காக தான் வந்திருக்கீங்க, எங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேனா. எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு. எந்த நாய்ங்க சொன்னது? டிவிக்கு பசங்களால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எந்த நாய் சொன்னுச்சு? இந்த நாய் தாண்டி சொல்றேன், இந்த நாய் தான் சொல்றேன். ஏன்னா இந்த பெண்கள் கதறாங்க பாரு திருச்சியில என்ன நடந்ததுன்னு, அதே போல நீங்க எல்லாம் அனுபவிச்சாதான் அதை உணருவீங்க. கண்ணால நாங்க பார்த்தோம் சார், கண்ணால நாங்க பாத்திருக்கோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க கண்ணால பார்த்தோம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது உண்மையதான் சார் நடந்துச்சு. நடந்துதான் சார். நாங்க சார் நீங்க என்ன நினைச்சு சார், ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க சார். சொல்ல போனா ரத்தம் கட்டி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க சொன்னோம் சார். எங்க கை வச்சாங்க, என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் பப்ளிக் சிட்டி தான், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்க கையை வைக்க கூடாது, அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க. அதுல இருந்து நாங்க மீண்டு வரக்கூடிய சாலை எங்கள்ட்ட இல்லைங்க சார். சாலை எங்க கடந்துச்சு, எங்கெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு சார் சுடிதார்லாம். இப்படி வந்தோம், உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய நாங்க செத்து பொழைச்சுதான் சார் நாங்க வெளியில வந்தோம். எந்த நாய்ங்க சொன்னது? இந்த நாய் மயிறு மட்டன் பேசினாக்கா செருப்பு தான் பேசும். ஒரு மக்கள் விரோத போக்கு தொகுதிக்கு ஒரு நிமிஷம் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.